ஓம் நமச்சிவாயா. பஞ்சபூத தலங்கள் அப்படின்றது பல இடங்களில் இதோடு சம்மந்தப்படுத்தப்பட்ட ஆலயங்கள் இருக்குது. அப்படி பஞ்சபூத தலங்கள் நாகை மாவட்டத்துலேயும் நமக்கு சிக்கல், கீவளூர் இந்த பெல்ட்டில் ஒரு பஞ்சபூத தலங்கள் 5 தலங்கள் இருக்குது. எப்படி நம்ம காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்காவல், சிதம்பரம் இந்த மாதிரிலாம் பஞ்சபூத தலங்களை நாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இங்கேயும் அமைஞ்சிருக்கு. இதில் விசேஷம் என்னென்னா, இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக அருகாமையில் பல கோயில்கள் இந்த மாதிரி க்ஷேத்திர கோவிலாக அமைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி வரும்போது பஞ்ச நாராயண க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 நாராயணர் இருக்கக்கூடிய தலங்கள் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. ஆவரணதாரி மங்கலம் என்று சொல்லக்கூடிய ஆவராணியை சுற்றி இந்த 5 கோயில்கள் இருக்குது. அதே மாதிரி பஞ்ச கடம்பனூர்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சிவபெருமானை பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக வழிபட்ட 5 தலங்கள் இருக்குது. அது பஞ்ச கடம்பனூர் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் இந்த நாகை மாவட்டத்தில் இந்த சிக்கல் இதுக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு. அந்த தலங்களை நம்ம ஒவ்வொன்றா இப்போது பார்ப்போம். அதில் வாயு என்று சொல்லக்கூடிய ஆகாசத்துக்கு ஒப்பிடப்பட்டு இங்கு ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகை உடனுரை காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த கோயிலானது நமக்கு திருக்கண்ணங்குடி என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம் இருக்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலானது திருக்கண்ணங்குடியிலேருந்து சுமார் ஒரு 400 மீட்டர் தொலைவிலேயே இருக்குது. திருக்கண்ணங்குடி இருக்கிற இடத்துக்கு பேர் ஆழியூர்னு பேர். அதாவது நம்ம திருவாரூர் சாலையில் செல்லும்போது இந்த ஆலயத்தை நம்ம தரிசிக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பஞ்சபூத ஸ்தலத்தில் பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடியது ஸ்ரீ நடேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ற கோயிலாகும். நடேஸ்வரர் திருக்கோயில் நீரோடு சம்பந்தப்பட்ட தலம். எப்படி ஜலகண்டேஸ்வரர் நமக்கு திருவானைக்காவலில் காட்சி தர்றாரோ அந்த நீரோடு சம்மந்தப்பட்ட இந்த தலம். இதை பற்றி நம்ம ஆலயத்தோட சிவாச்சாரியார் காளிதாச சிவாச்சாரியார் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஆலயத்தினுடைய சுவாமியோடைய பெயர் நடேஸ்வர சுவாமி. அகிலாண்டேஸ்வரர் உடனே நடேஸ்வர சுவாமின்னு பேர். இது சுவாமி சுயம்பாலானது. பழங்காலத்துக்கு முன்னாடி இங்கே பசும்பொழி நதின்னு நதி ஓடுச்சான். அப்போ தேவதட்சங்கிற சிறுவன் மாடு மேய்ச்சி காலம் போய்கிட்டு இருக்கான், பெரிய சிவபக்தன். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் டெய்லி இந்த ஆத்து மணலில் சிவலிங்கம் செஞ்சு பால் அபிஷேகம் பண்ணியிருக்கான். பால் மணலில் படப்பட புத்தா மாறிட்டான். அப்போ வசிஷ்டர் இந்த ஆற்றுல தவம் சுவாமியை தரிசனம் பண்ண சமயத்தில் இந்த மணலில் சுவாமியோட சாநியத்தை எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த புத்து வளர வளர சில விஷமிகள் இந்த புத்தை சதலப்படுத்தினதாகவும் அந்த புத்துலேருந்து பால் ரத்தமாக வந்ததாகவும் ஐதீகம் சொல்லுகின்றார். இந்த வசிஷ்டர் உடனே அந்த புத்தை சதலப்படுத்தின உடனே அந்த மண்ணை 2 கையாலும் சேர்த்து அணைச்சாராம். அப்படி அதை அணைக்கும் போது சேர்ந்து சுவாமி உண்டாயிட்டார். அதனால ஊர் பேர் புத்திர பூஜவனவாசி புத்திரச்சேரின்னு பேர். உடனே காளியும் சுவாமியும் நடனம் புரிஞ்சிருக்கா. அதனால் பத்திரகாளியும் ஆலயத்தில் ரொம்ப விசேஷம். 2வது வாசலில் இருக்க தீர்த்தம் புத்திரகாமிஷ்க தீர்த்தம். புத்திர சந்தானம் இல்லாத வாழும், புத்திர சந்தானம் பிறந்து குழந்தைகள் மனநிலை சரியில்லாமல் இருந்தாலும் இந்த தீர்த்தத்தில் சாணத்தை பண்ணிட்டு சுவாமிக்கு நெய்விளக்க போட்டு அர்ச்சனை செஞ்சான நல்லது உண்டாகுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. 2வதாக பஞ்சபூத ஸ்தலத்தில் இந்த ஜலம் ஸ்தலமாக விளங்குகின்றது. அதேமாதிரி இங்கே ஆவராணின்னு அருணாச்சல சுவாமி திருக்கோயில் இருக்கின்றது. அது அக்னி ஸ்தலமாக விளங்குகின்றது. பக்கத்தில் வடக்காலத்தூர் என்ற கிராமத்தில் சிதம்பரேஸ்வரர் அங்கே ஆகாய ஸ்தலமாக விளங்குகின்றது. அதுக்கு அடுத்ததாக புழுதுகுடி பட்டமங்கலம் மேற்கு பார்த்த சிவன் அது மிருதி மண் ஸ்தலமாக விளங்குகின்றது. பக்கத்தில் இருக்க திருக்கணங்குடி காளஹஸ்தீஸ்வரர் சுவாமி வாயு ஸ்தலமாக விளங்குகின்றது. பஞ்சபூத ஸ்தலம் தரிசனம் பண்ணால் சிறப்பு விசேஷம் உண்டாகும் என்று ஐதீகம்.
அடுத்தபடியாக வடகாலத்தூர் அப்படின்ற ஊரில் ஆகாசத்தோடு சம்மந்தப்பட்ட ஸ்ரீ சிதம்பரேஸ்வர சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் அம்பாள் சிவகாமி அம்பாளாக நமக்கு காட்சி தராங்க. இந்த ஆலயமும் வந்து சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இந்த ஆலயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், தை மாதத்தில் இங்கே திருக்கல்யாணம் நடக்கிறது. கல்யாண சுந்தரேஸ்வரர் கோலத்தில் எப்படி நமக்கு திருமணஞ்சேரியில் சுவாமி அம்பாளோட காட்சி தராரோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வைபவமானது இந்த வடகாலத்தூர் கிராமத்தில் நடைபெறுது. இந்த வடகாலத்தூர் வந்து நம்ம முன்னமே குறிப்பிட்ட தலத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்குது. அதை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு புழுதிக்குடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த புழுதிக்குடி கிராமமானது வந்து ரொம்ப ஒரு ஒதுக்குப்புறமான நிலையில் இருந்தால் கூட அந்த சுவாமி வந்து அபிமுக்தேஸ்வரர் அவ்வளோ பிரமாதமாக நமக்கு வந்து காட்சி தர்றாரு. இந்த ஆலயத்தில் அம்பாள் வந்து மிக அழகிய கோலத்தோட ஆனந்தவல்லியாக இங்கே நமக்கு காட்சி தராங்க. இந்த ஸ்ரீ அபிமுக்தேஸ்வரர் சுவாமி வந்து பிருத்திவி என்று சொல்லக்கூடிய பூமியோட சம்மந்தப்பட்ட அந்த பஞ்சபூத ஸ்தலம் இதுவும் வந்து சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது மேற்கு பார்த்த சன்னதியாக இருக்குது. மிக பழமையான சதுரபீட ஆவுடையாரோட இருக்கக்கூடிய சிவலிங்கம் இது. புது பொலிவோடு சப்த மாதாக்கள் 4 இந்த சன்னதிகள் எல்லாமும் வந்து சுற்றி கோஷ்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து அக்னி என்று சொல்லக்கூடிய அதோடு சம்பந்தப்பட்ட திருத்தலமாகும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் இந்த இடத்துல வந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அபிதகுஜாம்பாள் என்று சொல்லக்கூடிய பெயரோடு எவ்வாறு திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி இந்த தலத்திலும் வந்து அதே போன்ற திருநாமத்தோடு இங்கே அம்பாள் அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயமும் வந்து வெகு சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்படி பஞ்சபூத தலங்கள் 5ஐயும் நம்ம வந்து ஒரு சேர தரிசிக்கக்கூடியது வந்து இந்த ஆவராணிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரங்களாகும். இந்த ஆவராணியில் தான் நாம் இப்போ சொன்ன அருணாச்சலேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலும் இருக்குது. இந்த 5 கோயில்களை வந்து நம்ம குறுகிய காலத்தில் நம்ம வழிபாடு பண்ணலாம், தரிசனம் பண்ணலாம். இது போன்ற ஒரு சம்பந்தங்கள் இருக்கக்கூடிய தலங்களை வந்து சேர்த்து தரிசிக்கும்போது ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை நாம் தரிசனம் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய.